செய்தியாளர் HD கனடாவின் இலங்கை செய்திகள். யாழ் தெல்லிப்பளையில் 18ஆம் ஆண்டு சுனாமி நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிப்பு. சுனாமி பேரலையின் 18ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தெல்லிப்பளை துர்காபுரத்தில் அமைந்துள்ள சிற்பாலயம் கலைக்கூடத்தில் இன்று 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணி முதல் எளிமையான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டது. சிற்ப கலைஞர் AV ஆனந்தனின் குடும்ப உறவுகளின் ஏற்பாட்டில் தெல்லிப்பளை முதியோர் சங்கத்தின் செயலாளர் V தனராஜ் தலைமையில் குறித்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் சிற்பாலயம் கலைக்கூடத்தில் உள்ள மறைந்த சிற்ப கலைஞர் AV ஆனந்தனின் கைவண்ணத்தில் உருவான வரலாற்று பதிவான சுனாமி சிற்பத்தின் முன்பாக சுனாமியினால் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து மெழுகுவர்த்திகள் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுனாமி பேரலையில் கொல்லப்பட்ட அனைத்து மக்களினதும் ஆத்ம சாந்தியடைய வேண்டி 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நினைவுரைகளும் இடம்பெற்றது. ஆழிப்பேரலை என்ற அனர்த்தத்தால் அனர்த்தம் நடந்து இன்று 18வது ஆண்டை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அந்த வகையிலே மறைந்த எங்களுடைய AV ஆனந்தன் அவர்களுடைய படைப்பால் உருவாக்கப்பட்ட அனர்த்த அந்த சுனாமி நிகழ்வின் சிற்பத்துக்கு முன்னால் என்று நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். எனவே இந்த நிகழ்வை ஆரம்பிக்க முன் இந்த சுனாமி அனர்த்தத்திலே காவு கொள்ளப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் AV ஆனந்தன் அவர்களுக்காகவும் நாங்கள் ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம். நன்றி. நாட்டிலே ஏற்பட்ட சுனாமி அனர்த்தமானது நடைபெற்று இன்று 18 ஆண்டுகள் நிறைவு பெற்று இந்த நிகழ்வை நாங்கள் இங்கே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே இந்த சுனாமி சிற்ப இந்த நிகழ்விலே நாங்கள் இங்கே அஞ்சலி நிகழ்வை நிறைவு செய்து எங்களுடைய இந்த சிற்பத்தை சுனாமி சிற்பத்தை வரைந்த மறைந்த AV ஆனந்தன் அவர்களுடைய நினைவாகவும் இங்கே இந்த சுனாமியிலே காவு கொள்ளப்பட்ட மக்களின் நினைவாகவும் நாங்கள் அஞ்சலி நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே எங்களுடைய மக்கள் பல்வேறுபட்ட வகையிலே இந்த நாட்டிலே அழிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒன்று புயலாலும் சுனாமி அனர்த்தத்தாலும் பல்வேறு யுத்தத்தாலும் பல்வேறுபட்ட தாக்கங்களால் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வகையிலே சுனாமி அனர்த்தம் என்றது வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள், இளையோர், வயதானவர்கள் எல்லாரும் கூட அந்த சுனாமி அனர்த்தத்திலே காவு கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவை அவர்களுடைய அந்த இழப்பானது உண்மையிலே இந்த நாட்டுக்கு பேர் இழப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். இனிமேல் காலத்திலே நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இந்த வகையிலே இந்த சிற்பத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அந்த சுனாமிலே நடந்த
சகல சம்பவங்களையும் சித்தரித்து இந்த மஞ்சமுன்னா என்ற அந்த மரத்திலே அவர் சிற்பமாக வடித்திருக்கின்றார் ஏவி ஆனந்தன் அவர்கள். ஆகவே அவருடைய அந்த ஞாபகம் இந்த நேரத்திலே வருகின்றது. என்று சொன்னால் அவருடைய ஞாபகமாகவும் அவருடைய அந்த செயல்பாடு, அந்த சிற்ப கலையின் வடிவம் என்று நாங்கள் நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, அவருடைய சிற்பாலயத்திலே இருக்கின்ற பல்வேறு சிற்பங்களை நீங்கள் இன்று பார்வையிடலாம். இன்றைய அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள். எனவே அவருடைய கலைப்படைப்புகளை நீங்கள் பார்த்து அஞ்சலி செலுத்தி செல்லுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மறக்காம A+ HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.